நிச்சயமாக பண்ணுங்க. இந்த 70 நாள் தான் இருக்குது. 70 நாள் போகிற டைமிங்கே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் போகலையே அப்படின்னு ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போலாம் டைம் ரொம்ப மின்னல் வேகத்தில் போகும் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட உங்களால் பண்ண முடியாது. ஷெட்யூல் போட்டுக்கோங்க ப்ராப்பராக. ஷெட்யூல் படி நீங்கள் படிங்க. ஒவ்வொரு நாளும் படிக்கிறது அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தொடர் ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ ப்ளஸ் நீங்கள் படிக்கிற விஷயத்த கண்டினியூட்டியாக படிங்க, பிரேக் எடுக்காதீங்க, வெளியில் போகிறது தவிர்த்துக்காங்க. 70 நாளும் ஒரு தவ வாழ்க்கை வாழுங்க. ஒரு 48 நாள் விரதம் இருக்கிற மாரி நீங்கள் ஒரு 70 நாள் விரதம் இருங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்களுக்கான ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன். இதை செய்கிறதும் செய்யாததும் ஒவ்வொருத்தருக்கான சூழல். இது நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரியல. பார்க்குறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்பட்டாலும்